யாரு விநாயகர் நாம வணங்குறது. அதுக்கு அன்னைக்குதான் மூச்சியை வளர்ன எளிய வச்சிருக்கிறோம். நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனானத்தும் சுதமிக்க உணவை படைத்து சாப்பிட இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார்? நீ சிந்தித்து பாருங்க, கேள்விக்குறி வச்ச இந்த ஆதி மூலம் என்ற உயிர் இந்த மனிதனான உடலை உருவாக்கியது. ஒன்னையும் நீ பாருங்க, உன்னை தன்னைத்தான் பார்க்கும் உணவின் தன்மை ஒளியாக்கி எந்த துருவத்தை நோக்கி இருக்கிறானோ அந்த துருவத்தை இதே உயிர்தான். மனிதனானத்தின் தீனை நீக்க கற்றுக்கொண்டவன் அங்கே இருக்கிறான். அதிலிருந்து மனிதனில் உயர்ந்தவன், அவன் ஒளி என்று உணர்வை உருவாக்கியவன். அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் என்னாகும்? இருளை நீக்கி பொருளை காணும் அருள் வழி நமக்கு அந்த அருள் ஞானம் அறிவு. அந்த வினைக்கு நாயகனாக நல்வழிப்படுத்தும் நல்லவன். அப்ப அதை சுவாசித்தால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானம் சொல்றது. அதை தெரியப்படுத்துறதுதான் இப்படி வச்சு வடமேற்கிற வச்சு வடக்கிழக்கிழ வணங்கும்படி செய்யறது. நாம் அன்னிசிரம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனானப்பின் அன்னிசிரம் வேக வைக்கிறோம். நீங்க பருப்பு வேக வச்சா முளைக்குமோ? நெல்லை வேக வச்சா நெல் வருமோ? இதே மாதிரி தீமை என்ற உணர்வு நமக்குள் இதை வென்றவன் துருவ நட்சத்திரம். தீமை என்று உணர்வு கண்ட பின் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்பட வேண்டும் என்றால் இதனை செயலாக்கங்களை மாற்றி இருக்கின்றன. அது முளைக்காது. ஆக அந்த மழைக்காக தடைப்பட்டு உணர்வின் ஞானத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் எல்லாம் தத்துவங்கள் போடுறாங்க. நாம கொஞ்சமாவது விநாயகரை பற்றி சிந்திக்கிறோமானால் ராஜ கணபதி, வைஜர கணபதி, அந்த கணபதி, செல்வ கணபதி, தங்க கணபதின்னு சொன்ன உடனே அங்க கொண்டு அரிசி பண்ணி எனக்கு தங்கத்தை கொடுப்பான், செல்வ கணபதி, ராஜ கணபதி உடனே நான் ராஜபோகம் அனுபவிச்சுட்டு இந்த ஆசையில் நாம சிக்கி தவிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் அறியாம பாதாளத்தில் நாம் எதை என்றுமோ அது வினையாகின்ற வினைக்கு நாயகனாக இயக்குகின்றது. ஆக நாம் எதை எண்ண வேண்டும், எதை வினைக்கு நாயகனாக இயக்க வேண்டும், ஆறாவது அறிவு. அதனால்தான் சிவனிக்கு ஊதினான் ஓம் என்ற பரமாற்று உயிர் ஈசனாகின்றது. நுகர்ந்த உணர்வில் நுகர்ந்தப்பின் ஓ என்று பிரணமாக்குது. நிம்மந்து உடலாகும். நெருப்புல ஒரு பொருள் போட்டா என்ன பண்ணும்? அந்த வாசனை தானே வரும். இதே போல நம் உயிரின் தன்மை எது நுகரமோ அந்த உணர்ச்சி இயக்குவதுதான் அது. ஆகவே இதை எடுத்து ஓய் என்று இயக்கி இம்மன்று உடலாகுது. அப்ப அந்த தீமை என்று உணர் இணைந்தால் உனக்கு தீமை நடக்கும். ஆகையினால் அதை மாற்றுறதுக்கு சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை. அப்ப அந்த தீமை என்ற நிலை வந்த பின் இந்த கார்த்திகை நினைக்கிறார் அந்த தீமையை நீக்கும் உணர்வை நீ என்ன அப்படின்னு சொல்லி இதை உணர்ந்து நுகர செய்கிறார். அப்ப அந்த தீமையை நீக்கி உணர்வு பிரணமாக்கப்படும் போது இந்த தீமை உறுப்புகாது தடுக்கப்படுகின்றார். சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பஞ்சாமி வினை என்று உடல். ஆக வினைக்கு நாயகனாக கார்த்திகேயன் அதன் உணர்வின் தன்மை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தத்துவத்தை கொடுத்திருக்கிறான். விநாயகர் தத்துவத்தை படிப்பான், ஜாதகம் எழுதுறாங்க, அதை எடுத்து விநாயகர் 2 பிள்ளையார் வச்சு வந்தாங்கன்னா கொடுப்பான் அப்படின்னு விநாயகரை வச்சுதானே எல்லாம் கும்பிடுறேன். எது விநாயகருக்கு வச்சிடும் எதுங்கிறது தெரியாது. ஆகையினால்தான் இதே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டிதான் வடமேற்கில வச்சு நாம் பருப்பை வேக வைத்தால் நாம் எப்படி முளைக்காதோ அதே போல நாம் உணர்வால் தீமைகளை வென்றவன் அதை உணர்வதற்கு தீமையை நாம் அதனுடைய இயக்கத்தை நாம் தடைப்படுத்த வேண்டும். இதற்குத்தான் விநாயகர் மேற்க வச்சு அதாவது ஒரு பக்கம் அரச மரம், ஒரு பக்கம் வேப்ப மரம். ஆக அரச மரம் என்பது அகசியின் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகிய அந்த நிலை பெற்றவன் இன்று பிரபஞ்சத்தில் அரசாக இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷயத்தின் தன்மை ஒளியாக மாற்றம். நீங்க அரச மரத்தை அமைத்தான் நீங்க ஒண்ணுமில்லாத வறண்டு கிடக்கூடிய கல்லு மேல போடணும். அந்த கல்லுல கொஞ்சோண்டு சந்து இருந்தா போதும். காற்றுல இருக்கக்கூடிய தன் விஷயத்தின் நீரை நுகர்ந்து அது செடியாகி வேலைகளை பாக்கி போகும். அது எங்கே போகுது? இதெல்லாம் வருது. அது அரசு இதில் இருக்கக்கூடிய தனிக்கு பெருக்கொண்டு சாதாரண மக்களும் புரிஞ்சு கொள்வதற்கு அரச மரத்தை வைக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறோமான இல்லைங்க? நீங்க வாழ்க்கையில் அவங்க அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அந்த மாதிரி நன்மையை செய்வீங்க. அவன் பாடும் கசந்த வாழ்க்கையை நுகர்ந்த பின் உங்க உணர்வு நீங்க கசந்த வாழ்க்கையை சொல்லுங்க. அப்ப மனிதன் வாழ்க்கையில் பெறவுடைய கஷ்டங்களுக்கு உங்க மனசை கசந்து போகும். மாத்தணும்னு என்ன செய்யணும்? ஈஸ்வரா
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும். என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடலை ஜீவான்மா ஜீவனுக்கு தரும் கண்ணின் நிலையை இங்கே செலுத்தும். காரணம், ஒரு நோயாளி உணர்வை நாம் பதிவாக்கப்படும் போது மீண்டும் அவனை என்றோம் நமக்குள் இங்க பதட்டம். அதே சமயத்தில் நோயாளியை 4 பேர் பார்த்து இப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டான்னு இன்னும் கொஞ்சம் வேதனை. நண்பனுக்குள் நாம் பழகிறோம், உதவி செய்தோம். ஆனால் அதே சமயத்துல அவனை நன்மை செய்தான் என்ன விக்கல் அமெரிக்கா என்றார். அவன் உணர்வு பதிவு இருக்கு, பதிவின் நிலை கண்ணுக்கு உணர்வு அறிவு எங்க இருக்கிறன்னு அங்க இந்த கண்ணின் பாடிய பாய்ச்சி. அப்ப அவன் உடல்ல இருக்கும் தன்மை கிழக்கு இந்த நிலையும் இன்னைக்கு ராடர் வச்சு என்ன செய்யணும், எந்த திசையில் எது வருதுன்னு எனக்கு இப்ப ஆண்டினாவை வச்சு என்ன செய்யணும், நம்ம காத்தல இருக்கிறது பேசி இருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த உணர்வின் தன்மை நமக்கு கண் ஆண்டினா, இதே போல ராடர் அது வந்து இதே ஆண்டினா மூலியமா ஒளிபரப்பும் செய்யணும். நம்ம கண் நம்மளுக்கு ஒரு ஆண்டினா, நம் உணர்வின் தன்மை வேறு அதன் வழியை மீண்டும் யாரை நினைக்கணும் அங்க பார்க்க முடியும். அப்ப நன்மை செய்தான் என்றால் விக்கல், எனக்கு தீமை செய்தான் என்றால் படகு சாப்பிட்டு இருக்கும்போது. அதே சமயத்துல வாகனம் ஓட்டிட்டு இருக்க போகும்போது சொன்ன என்ன ஆகுது, அவன் இது குறுக்காட்டினோடனே என்ன முன்னாடி பார்க்கக்கூடிய பொருள் தெரியாதபடி ஒரு செகண்ட்ல ஏமாதான ஆச்சு. நடந்து போகும்போது இதே ஒருத்தர் நண்பர் பேசுறாருன்னா எதிரி வந்து இப்ப நல்லா போயிட்டு இருந்தா ஒன்னும் தெரியல, பல இருந்தே தெரியல. இதெல்லாம் அந்த சந்தர்ப்பம் சொல்றதுக்கு இதெல்லாம் மனிதனுக்கு மண்டி நாம் எப்படி இயங்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்கணும் தொடக்கணும் இல்ல. இதே மாதிரி உங்க குழந்தை பாசமா இருக்குது, ஒரு எந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நல்ல திறமைசாலி தான். அப்ப திறமைசாலி வந்து நம்ம குழந்தை என்னாச்சு ஒரு மாசமா தவால் அண்ணன் என்னாச்சுன்னு அந்த தாயை தந்தை சோறு வாங்கி அப்புறம் அங்க கவலையாது இதை கையை விட்டோம். ஐயோ நான் இப்ப நினைச்சேனே இந்த மாதிரி சில இடங்கள்ல கேட்கறது முன்னாடியே தெரிஞ்சு நம்முடைய நினைவு அங்க இந்த நிலை செய்யணும் யாருக்கும் தெரியும். தொடர்பு கொண்டு போனோம் அது மாத்தம்னா இல்லையா, நம்ம என்ன வச்சிருக்கோம் அதை சொல்றதுக்கு தான் இங்க என்ன செய்யணுங்களா. காலையில 4 மணிக்கெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி நம்ம பூமி துருவத்தின் வழியில் இருக்கு. நீங்க எந்த கோயில் ஆனாலும் சரி, எந்த நிலை ஆனாலும் சரி, அந்த 4ல இருந்து 5 கோயில் எந்த குழந்தை படிக்கிறோம் அந்த புஷத்தின் ஞான நிலைவர். அந்த 4ல இருந்து 5 வரைக்கும் எந்த பக்தியின் தன்மை எந்தெந்த மதம் எடுத்ததோ அந்த உணர்வுனா அதன் வழி அந்த ஞானத்தை அறிவு ஞானமா கொடுக்கும். எல்லா 4 மணிக்கு சொல்லு எல்லா மதங்களும் சரி எல்லாம் பிரம்மமூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மமூர்த்தம்னா என்ன, நாம் நுகர்வது உயிரின் தன்மை பிரம்மமானது. ஆக அதன் உணர்வின் தன்மை நாம் இருக்க போகும்போது உயிரி போல உணவின் தன்மை ஒளியாக மாற்றி அதன் உணர்வு பிரம்மமாகும். ஆக நம் உடலை சேர்த்தோம்னா அந்த தீமையை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் அறிவின் தெளிவாகும் நிலையில்தான் பிரம்ம நேரம் பிரம்மமூர்த்தம் இணைத்திடும் நிலையில். நோயாளியை பார்க்கப்படும் அது பிரம்மன் தான். அந்த மூர்த்தமான ஆட்சி வேதனை அதை எடுக்கும்போது ஒளியின் உணர்வு கதிர்கள் வரும்போது அதை எடுத்தோம்னா உயிரானது உயிர் பிரம்மமாக்குது. ஆகவே அறிவின் எண்ணிக்கை உயிரி போல உணர்வின் தன்மை இருளை ஒளியாமாக்கு தான் பிரம்மம் மட்டும். சாஸ்திரங்கள் தெளிவாக புண்ணியமான இல்லை. ஏன்னா இங்க இந்த ஏரியால நம்ம இந்த வீட்டுல கொஞ்சம் ஒளிபரப்பு பண்ணோம்னா இங்க வரப்போகும்போது நினைவாக உங்களுக்கு பிறக்கும். அவங்களும் பிறகு இந்த மாதிரி 4 வீட்டுல நம்ம பேசணும் நினைச்சாலும் கூட கஷ்டம். மூத்தோட நட்சத்திரத்தின் பேசணும்னா உடனே உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியும் வரவும் கிடையாது. அதுக்காகவே வேணும் கிடையாது. அந்த ஜீவாசனம் கொடுத்துட்டு போறாங்க, அது பயனில்லை. ஏதாவது கொஞ்சமான அலைகளை பரப்பி பண்ணோம்னா இந்த நினைவாக உங்களை காக்க இந்த நினைவு உங்களுக்கு திட்டம் நினைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இதை நம்ம மாத்துறதுதான் இந்த நினைச்சு. நாம ஒன்றும் 1000 செய்யணும்னா கூட ஏற்றுக்கணும் என்ன பண்ண முடியும். நாங்க இத்தனையும் சொல்றோம் அது சாமியார் ஏமாத்துறாங்க சொல்லி நான் உங்களுக்கு போகுமா, ஏமாத்துற சாமி ஏமாத்துறா ஏமாத்துற சாமியார்ட்டு நான் வந்து போகணும். அவன் எதை இருந்தாலும் அதான் கீதையில் நீ எதையும் நீங்க அறிவாங்க இந்த மாதிரி. அதனால மனிதனுடைய உணர்வு இருக்கிறதுனால இதை எடுத்து நாம காலையில அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறலாம். வடமேற்கில் வைக்கலாம் விநாயகர் பார்க்க முடியும். விநாயகர் பார்த்தா எங்க பார்க்கிறோம், வட கிழக்கில பார்க்கிறோம். காலையில் 4 மணிக்கு தான் இந்த துருவ நட்சத்திரம் வட கிழக்கில இருக்கு. அதை நாம பெறதுக்கு அந்த நேரம் வருது, அதை எழுதி பெறதுக்கு செய்யறோம். காலையில் என்ன செய்யறோம், உடலுக்கு போகிறோம், துணிகளுக்கு போகிறோம், சுத்தப்பட்டவங்கள தண்ணீர். அப்ப அந்த ஆன்மாவுக்கு போக்குறது எதை செய்யணும்,
அப்படிங்கிற அந்த கரைகேறி வரும். வந்த உடனே ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நாம தீவிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு கொப்ப அந்த வினைக்கு நாயகனாக என்னை உருவாக்கியது மனிதனாக தன்னை அறிய செய்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை எல்லாம் தின்னேன், தலைத்தாமல் தின்னேன். மனிதனானப்பன் இயற்கை நிலை வேக வைத்து எனக்கு வேண்டி சுவையா குணமாக உட்கொள்ளும் அந்த சக்தி நான் பெற்று கணங்களுக்கெல்லாம் ஈசா அப்படின்னு உயிர் நினைக்கிறேன். எத்தனை நீங்க உயிர் நினைக்கிறேன். உயிரி கணங்க ஈசன் என்று சொன்னா நீங்க நம்ப மறுக்கிறீங்களே, என்ன பண்றது? அவன் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஈசன் என்ன எப்படி எங்க இருக்கிறேன் ஈசன் நீங்க என்ன சொல்றேன்னு பாதிக்கிறது நிறைய கோயில் இன்னைக்கு அத்தியாயங்கள் எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு கேட்டால் ஈசன் யாருன்னா தெரியாது. ஈஸ்வரர் கோயில் இங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க, இவன் தான் உருவாக்குன்னு சொல்லுவாங்க. நாம் எண்ணி இவன் உருவாக்குன்னு அவன் சொல்ல மாட்டான், சொல்லுவாங்களா? நாம ஞானிகள் நாம் ஒன்னாம் கிளாஸ்ல நாம எதையெல்லாம் எடுத்து அடுத்து படிப்படியாக செய்தார்களோ இதே மாதிரி அறியாத மக்களுக்கு இது ஒன்னாம் கிளாஸ்ல வச்சு இது துவைதம். அந்த காவிய கழிப்பு எண்ணத்தால் எடுத்தோம்னா அத்வைதம். நாம் அந்த நல்ல உணர்வை எடுத்து நாம் சுவாசித்தால் விசிஷ்ட அத்வைதம். ஆக நாம் எது என்னமோ அது மாதிரி உணர்ச்சிகளை ஊற்றி அதன் வழி நம்ம இயக்கம் அது உணர்வின் தன்மை நாம் உடலை சேர்க்கப்படும் துவைதம். நீங்க பாருங்க, துவைதவாதிக்கும் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் தான் உண்மையானது, துவைதம் தான் உண்மையானது. இல்லை அப்படின்னு துவைதம் அத்வைதம் தான் உண்மையானது. 3 பேரும் உழைச்சி கிடப்பாங்க. கேட்டு பாருங்க. அவன் தான் அதுதான் தான் தெரிந்து கொண்டது, அதுதான் இவன் தெரிந்து கொண்டதுதான். இது என்னங்கிற வகையில தெரிந்து கொண்டு சண்டை போட்டதுதான் மிச்சம். இதையெல்லாம் படித்தும் தான் கற்றுக்கொண்டதுதான் உயர்ந்தது என்று கௌரவர். அதனால நம்ம உடலை எதை எடுத்து வளர்த்து கௌரவர் ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் சூரியன் என்பது வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலை வரும்போது நான் சொல்றது காந்தம் எழுத்து ஒரு செய்து பரப்பிரமமா. ஆகவே எடுத்துக்கொண்ட பின் உணர்வு என்ன செய்யுது? அது பிரம்மமான ஞானம். பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானமா இருக்கு. இந்த உணர்வின் தன்மை உணர்ந்தால் காய்ச்சி போல நிலை. அதனால்தான் என்ன செய்ய பஞ்சபாண்டவர்கள் அது வெப்பம் காந்தம் விஷம் தான் நுகர்ந்து கொண்ட உணர்வு அதனுடைய சக்தி. அது எப்படி இருந்தா பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க. நான் நல்லதை சொல்லப்படும் எடுத்து வரப்போகும்போது சுவாசித்தன்னு கண்ணனின் சகோதரி யாரு? துரோகர். நம்ம கண்கள் கண்ணால் பார்க்குது. அதனால அதே சமயத்துல நாம் நுகர்ந்து உயிரிழப்பட்டவன் என்ன செய்யுது? நாம கண்ணை போல அகக்கண்ணால் இருந்து நம்மளுக்கு காட்டுது. அதே சமயத்தில் இந்த கண்ணன் ஒரு பெரிய திருடன். இப்ப நோயாளியை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளும் அந்த உணர்வின் தன்மை எடுத்து நுகர்ந்து உயிரிழப்பட்டவங்க அந்த உணர்வின் இயக்கப்பட்டு ரத்தத்தில் கலந்தது. அதான் கருவெளிக்கு பேர் ருக்மணி கண்ணோடு சேர்ந்த காந்தப்பழம் பேர் சத்தியபாமன். அவன் நோயோட வாடுகள்தான் திருடன் என்ற நிலை இருக்கிறான். அந்த உணர்வு என்ன செய்து இருக்கு? உயிரிழப்பட்டு உணர்வு அறிய செய்தாலும் ரத்தத்துல வந்து சேர்த்து அதன் உணர்வின் தன்மை மீண்டும் வருது. அந்த கண்ணன் பெரிய திருடன் என்று சொல்லுவாங்க. நாம என்ன செய்யறது? அன்னைக்கு உருகிட்டு புதிய கட்டி திருடுறதுக்காக நாம் நல்லதை பெறதுக்கு அன்னைக்கு காமிச்சோம்னா அவன் கோயில வந்து பல பேர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வண்ணங்கள் வைக்கணும். பல வண்ணங்களை தேடி தெரிந்தவன், உண்மையின் தன்மை நீக்க தெரிந்து கொண்டவன், அவன் தெரிந்தது இயக்க தெரிந்து கொண்டவன் இந்த நிலைக்கு அழகி அதை பண்றான். கண்ணன் ஒரு திருடன். நம்ம எதை திருடணும்? அவன் ஞானி உணர்வு பெற வேண்டும் என்று அறிந்தவன் தான். அது உணர்வு சத்து உடலுக்குள் வரப்போகும்போது அவரடி எதுவும் இது திருடி நமக்கு உயர்ந்த சத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நோயான உணர்வு நாம திருடினால் அவன் என்ன ஏதும் அந்த நோயின் உணர்வு சத்தை நமக்கு இவ்வளவு அழகா கண்வழி செயலாக்கத்தையும் தெளிவா கொடுக்குற நம்ம யாராவது தெரிஞ்சுக்கிறோமா? இதெல்லாம் அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாமியை கும்பிட்டு சாமியார் பார்த்து ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து வாசுசாசனம் பார்த்து வாசுங்கிறது நாம சுவாசித்து உருவாக்குறது வாசு தேவை. அதை நாம எது என்றுமோ நமக்கு வாசா வரும். அது சுவாசிக்கிறோம். அந்த சுவாசித்து உணர்வு தேவனா இருக்கு. அதை நாம எதை என்றுமோ தேவைக்கு நாம் தேவை ஒருத்தனை கொலை பண்ணணும் தேவைக்கு என்றும் அந்த உணர்வு தன்மை அதுதான் கேட்கு. அவங்க ஒருத்தனை கொல்ல வேண்டும் நினைக்கிறார், ஒருத்தனை காப்பாற்ற நினைக்கிற வாசித்தேன். அவங்க ஒருத்தனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு வலுவானா நமக்கும் நம்மை காக்கும் உணர்கிறது. நான் வாசுதேவன் இன்னும் வாசு சாசனம் என்று இப்படி எட்டுங்க. இந்த வாசப்படி இதை மாற்ற மாற்றாங்க. இந்த வாசப்படியில் உணர்வை மாற்ற வேண்டும், அவர்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னா இவன் வாசத்தன் ஜப்பான் இருந்தது, சைனா இருந்தது, கொரியா இருந்தது, இவன் காசு பறிக்க இருப்பாங்க. இதுதான் நடக்குது.
நம்ம ஆசை அது பேய் ஆசையாக மாறி இதையும் செய்து அதையும் செய்து எல்லாம் போச்சு ஆண்டவனே தெய்வத்தை நம்பரு பேயாரு நீ பேயாரி போய் பண்றேன் இதை எடுத்து மாட்டி நாம பேயா மாட்டிப்போம். அதான் நடக்கிறது. சொல்லுவது காலையில் எந்திரிச்ச உடனே இதே மாதிரி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இதை எண்ணி நம்ம அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு பெறதுக்காக அதை செய்யல. இது யாராவது விட்டு பாக்குறாங்க இல்லை. அது பொண்ணு குடிச்சோடு 4 தடவை சுற்றி இது பண்ணிவிடும், 2 எண்ணெயை போடுறது, தீரத்தை போடுறது, 2 தோப்புக்கரணம் போட்டு போயிட்டு வேற எதுவும் நினைச்சுடாங்க. இதை நம்மளை முட்டாளாக்கி வச்சுட்டாங்க. நான் சொல்றேன் நாம் நின்று அந்த உணவின் தன்மை நாம பெறதுக்கு வச்சிருக்கிறோம். அதனால பிள்ளைக்கின்றேன், தலை காம்பு இழிக்கின்றேன், கனி இழிக்கின்றேன். இந்த மனிதனானத்தின் சுவமிக்க உணவை பழுத்து சாப்பிட இந்த உடலை பெற்று இந்த பிள்ளையா நீ சிந்தித்துப்பார். ஒரு நாள் வளர்க்கப்பட்டதில்லை. நீ எண்ணி எதுவோ அது உருவாக்கின, நீ என்ன வேண்டியது எதுவோ அப்படிங்கிற இடத்துல காட்டுறோம். அதனால நாம் பாம்பா இருந்திருப்போம், தேலா இருந்திருப்போம், பூச்சியா இருந்திருப்போம், எலியா இருந்திருப்போம். அதை கொண்டிருப்பாங்க நம்ம அம்மா அப்பா. எப்படி மானை புலி அடிச்ச அந்த உடம்புக்குள்ள போதும், இதே மாதிரி அவங்க அடிச்ச உயிர் நம்ம அம்மா அப்பா உடம்புக்கு போதும். இதே உயிரை நிச்சயம் அவங்க உணர்வை கலந்து கருவாயிருக்கும். அப்ப சந்தர்ப்பம் வருது, நம்ம நிச்சயம் அவங்க உணர்வு எடுத்தது நம்மள உயிர். ஆக அவங்க முதல்ல வளர்ந்தாங்க, அந்த உணர்வு நமக்குள் வளர்த்தது நம் உயிரை நிச்சயம் மனிதனாக உருவாக்கி. ஆனா மனிதனா உருவாக்க காரணம் வந்து நம்ம அம்மா அப்பா தான் கடவுள். அதான் நினைக்கணும். நம்ம பிறந்தவருப்ப நம்ம காப்பாற்றணும் யாரு? அம்மா அப்பா. இதுல முக்கிய தத்துவம் தாய்க்கு தான். இந்த கருவுற்றுல இருந்து பிறக்கிற வரையிலும் தாய் கர்ப்பிணிகள் நீங்க பாருங்க எத்தனை அவசரப்படுறாங்க. பிறந்த பிற்பாடு ஒண்ணும் தெரியாத குழந்தை இந்த தாய் எப்படி எல்லாம் அவசரப்பட்டு காட்ட தாய் எத்தனை பேர் நான் மதிக்கிறேன். பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், எத்தனை பேர் மதிக்கிறோம். 1000 சாமியாரை பாக்குறோம், 1000 இதுகளை பாக்குறோம். உன்னை வளர்த்து உருவாக்கி அந்த தாயை மதிக்க தெரியாம இருந்தா நீங்க எத்தனை சாமியார் பார்த்து, எத்தனை ஜோசியம் பார்த்து, எத்தனை வாரசாஸ்திரம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? தெரியாம கேட்கிறாங்க. இதை திறக்கிறதுக்கு என்ன செய்யறான்? இந்த உணர்வை எடுத்து என்னை இந்த அளவுக்கு தெரிய செய்த என் அண்ணன் இருந்தேன். அதாவது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும். அது பெற செய்த என் அன்னதந்தைக்கு அந்த அருள் பெற வேண்டும். என் அன்னதந்தை உடல் முழுதும் படர வேண்டும். எனக்காகப்பட்ட துயரங்கள்லாம் நீங்க வேண்டும் ஈஸ்வரா. நாம அவங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன போகும்போது இந்த தாயின் உணர வேண்டும். அது என்ன வைக்கிறாங்க? நீங்க யார் பார்த்து திட்டவன என்ன ஒண்ணு உங்க காரியம் இங்க எழுதல. தாய் என்ன செய்ய? பிள்ளை உயர்ந்தவனா இருக்கணும், ஞானியாக இருக்கணும், கல்வியில உயர்ந்தவனா இருக்கணும். இதெல்லாம் சங்கரமா இருக்கும்போது காட்டுக்குள்ளே யானையே வரட்டும். இந்த முறைப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நான் பெற வேண்டும். என்னோட முழுது பொண்ணு சிவாத்மா பெற வேண்டும். என் நல்ல தந்தைக்கு அது பெற வேண்டும். எனக்காகப்பட்ட பெரிய நீங்க வேண்டும். மனதை போல மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். என்றென்றும் அந்த அருள் எனக்கு உறுதலையா இருக்கு. நாம தாய் உடல்ல விளைஞ்ச உணர்வெல்லாம் இருக்கு. அதன் துணை கொண்டு அந்த உணர்வின் தன்மை நாம் பெறணும். நம்மளுக்கு பகமையை நீக்கு தாயின் உணர்வு. நீங்க இந்த மாதிரி செய்து ஒரு காட்டுக்குள்ள போங்க. நீங்க எத்தனை சாமியார வேலை கூப்பிட்டு அம்மானு ஒண்ணு சொல்லு பாருங்க. யானை துரத்திட்டு வந்தாலும் கூட உங்களை அப்படியே நிற்கும். ஆதாரப்பூர்வம் அவங்களால சொல்ல முடியும். காட்டுல கருவத்தர் நாகப்பூர் பக்கத்தில் நான் கம்பை பார்த்தது. அசாம் காட்டுல இருக்க போகும்போது நான் கேதார்நாத் போயிட்டு இருக்கிறேன். அப்ப நாம இந்த நேரத்துல திடீர்னு என்னை குருநாதர் என்ன செய்தி போப்போம் அப்படின்னு. அப்ப போகும்போது சொன்னோன்னா அம்மா நீங்க கடவுள் இருக்கிற எப்படி எங்க அம்மா நீங்க கடவுள் சொல்ல முடியும்? என்னை பெற்றவோ வளர்த்தவன் தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்க. சரி அப்படின்னு இருக்கட்டும். அதுவே நினைச்சு அதே போதுமானது. ஆனால் இதே சமயத்தில் நீங்க ஈஸ்வரான்னு சொல்லி நீங்க எண்ணினாலும் சரி, தெய்வமே சொல்லி எண்ணினாலும் இது வராது. அம்மாவை நீங்க எண்ணும்போது என்ன நடக்கும்? சந்தர்ப்பம் வந்தா நீங்க புரியணும்னு சொல்லி போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க காட்டுல அசாம் காட்டுக்குள்ள போறாரு. அவங்க 2 குழந்தைய சம்சாரத்தை போட்டு போயிருக்காங்க. போன உடனே நிச்சயிருக்கு யானையோட காட்டுல காட்டுறாங்க. எல்லாம் தந்துட்டு எடுத்து அப்படி அந்த பக்கம் யானை எந்திரிக்கும் போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்த யானை அது ஓடி வந்து இவனை தூக்கிட்டு தூக்கின உடனே இந்த குழந்தையெல்லாம் அம்மானு சத்தம் போட்டு நாம சொன்ன ஞான அப்ப வந்துருது. அடிச்ச மாதிரி ஒரே அடி அடிச்சிருக்கோம். தூக்குனா அப்படியே நின்று கீழே இறக்கி விட்டாங்க. பேசாம நின்றுட்டாங்க. நின்றுட்டு அதை என்ன செய்து அப்புறம் ஒரு மணி நேரம் எல்லாம் அசையவே இல்லை. அம்மான்னு சொல்லி அதுவே கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் போயிட்டு வந்தோன்னு வீட்டுக்கு தவறு அந்த சாமியார் வந்து உட்காரிங்க அப்படின்னு சொல்லி நான் வருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அது ஏற்கனவே
இந்த இயற்கை ஒரு அனுபவம் நானும் தெரிந்துக்கணும். இயற்கை நிலையில தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னை அங்க போச்சுன்னது. ஆனா இந்த நிலை சந்தர்ப்பம் வரும், இது இருந்து கூட உனக்கு தாயோடைய அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அனுபவம். இதே மாதிரி நீங்க பாப்பம்பேட்டில் ஒரு பையன் அவனை போய் யானை விறகு பறிக்க வரேன், அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய யானை துரத்தோன்னு அம்மா சொன்னோன்னு அது போட்டு நின்றுச்சு. கூட வந்து ஒருத்தன் ஓடு நம்பாரு கட்டுப்படு அவனை போட்டு பிடிச்சிருச்சு. அவனை அடிச்சது தப்பிச்சுட்டான். மீண்டும் இங்க இருந்து வந்தோடனே அம்மான்னு சொன்னோன்னு முன்ன நின்று பாத்துக்கிட்டு அவனு இங்க இருக்கிறான் கேட்பாங்க. ஏன்னா இது அனுபவம் சொன்ன தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கணும். யாரையும் நம்ம சாஸ்திரங்களே தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல அம்மா அப்பா நினைக்கணும். அடுத்தாப்படி என்ன நம்ம எத்தனை பேரோட நம்ம சந்திச்சிருக்கிறோம். சங்கடப்பட்டவங்க, வேறுபட வேதனைப்பட்டவங்க இத்தனை பேர் நம்ம கேட்டு அறிந்திருக்கணும் இல்ல. இதெல்லாம் நம்ம உள்ளுக்கு பதிவாது ஆன்மால இருக்கு. இது சுத்தப்படுத்தணும் இல்ல. அதுக்காக நான் எனது வாழ்க்கையில் யாரையெல்லாம் சந்திச்சனும் அவர்களுக்கெல்லாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் படர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். சிந்தித்து செயல்படும் அருள் பெற வேண்டும். உன் குடும்பம் தான் நலமா இருக்கணும். என் வாடிக்கையாளர் தொழில் இருந்தா நீங்க வாடிக்கையாளர் தான் நலமா இருக்கணும். என் குடும்பத்தில் ஞானிகள்லாம் அந்த ஞானிகளாக வேண்டும். பொருளறிந்து செயல்படும் சக்தி வரணும் அப்படின்னு நான் தொழில் செய்கிற இடங்களில் நம்ம இருங்க. எல்லா இடங்களும் ஆத்மா சுத்தப்பட்டு அழுக்களை எப்படி மேல எடுக்க போகணும் ஆன்மாவில். அப்ப அந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது அவன் நம்ம உற்று பார்த்த உணர்வு இங்க இருக்கு. அதை பெற வேண்டும் என்று இங்கே அடைக்கிறது. அதை இங்கே அருள் தரப்போது இருள் என்னை சுத்தப்படுத்து. மடி மீது இறைநீ வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் இறைநீனை பிறந்தார். சூரியன் என்ன செய்து தான் எடுத்துக்கொண்ட உணர் பாதரசத்தா தன் அடியிலே வரவு பால் மோது வெப்பமும் காந்தம் விஷயத்தை தெரிந்து சொல்லி கடைசி நுனியின் விஷயத்தை காந்தம் எடுத்து அதாவது விஷ்ணு மரோ நாராயண் மரோதான் விஷ்ணு விஷ்ணு மனைவி லட்சுமி காந்தம் ஆக லட்சுமணா விஷயத்தை எடுத்து ஒரு இயக்கத்தை ஆடுவது நம்ம சாஸ்திரம் சொல்லுவாங்க. இதை நாம் புரிந்து கொண்டால் போதும். ஆகினால்தான் நாம அந்த மனிதனானத்தை அந்த அருளை பெருக்கி உட்புகாத இது படர்ந்து அது ஞானத்தின் வளர்த்துவதற்கு இதை எடுத்து கற்றுக் கொடுக்கறதுக்கு 1ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம். யானை, பொம்மை, குதிரை இது என்னென்ன செய்யும் சொல்றோமோ இதே மாதிரி உருவம் அமைத்து அருவ நிலையை பெருகி பதிவாக்கி இதை நினைவு கொண்டு உன் வாழ்க்கையை சீர்படுத்துங்கிறது தான் இந்த குழந்தை. நாம் மன்னிக்கிறோம். யாரும் கோயில மதிக்கிறோம். விநாயகர் கோயில் பண்ண பாய்ப்பு மோசம் பண்ணா நீ பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. மண்ணை வரைக்கும் வைக்கலாம். முருகன் கோயில் பண்ணா அதை தான் செய்யலாம். மாரியம்மன் கோயில் பண்ணா அதான் செய்யணும். எல்லா கோயிலுக்கு போய் தான் எண்ணிய நடக்கலைன்னா அவனுக்கு சாபம் இல்லை. நீ கேட்கிற தன்னை நியாயப்படுத்த தவறுகளுக்கு செய்யும். அவன் நல்லவன், அவன் என் பார்வை நல்லவன் ஆக்கணும். இந்த ஆலை வருவாரெல்லாம் நல்லா யாரும் நினைக்கிறேன். கோயில் அவமதிக்கவில்லை செய்யும். நம்மை தெரிந்து வாழ நமக்குள் அஞ்ஞானத்தை பிறச்சி இருக்கும் அந்த ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்துறோம். யாரும் தெரிந்து வாழல. ஏன் பிடிவாதமா போயிடுச்சு எனக்கு இது மாதிரி மோசமான நீ பாக்குறேன். நான் இத்தனையும் செய்து எத்தனை அர்ச்சனை பண்ணி என் பையன் நீ சிட்டானே நீ பார்த்துட்டு உனக்கு கண் இருக்கலாம் மூக்கு இருக்கலாம். நாம வளர்த்து அவனை திருச்சி வாழ்றதுக்கு நான் என்ன வர வைக்கணும் பேசணும். அவன் எப்படிதான் பேசணும். அதனால்தான் காலையில் எழுந்திரிச்சு அதை உடல் அழுக்க போச்சு மேல இருக்க போச்சு இந்த ஆத்திட்டு அதை எடுத்து கல்யாணம் செய்திருந்தா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் என் மனை விடலப்படணும். என்ற தாவரத்தை நான் எங்களை கலைக்கணும். எங்கள் இருவுயிர் ஒன்றணும், இருவுணர்வு ஒன்றணும் என்னணும். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேர் இதே மணி 2 பேருக்கு 2 பேரும் ஆண் பெண் என்ற நிலைகள் சேர்ந்தாதான் நமக்கு ஞான கருவு குழந்தைகள் உருவாகும். ஆக அந்த அருள் உணர்வை எடுத்து 2 பேரையும் சேர்த்து அவருக்கு பெற வேண்டும் என்ற உணர்வின் கருவு வளர்த்தும் தன்மை வரும். இப்ப அதே சமயத்தில் கணவர் வந்து கஷ்டப்பட்டு வர்றாரு, எனக்கு பெரிய தொல்லை கொடுக்குறானே அப்படின்னு வீட்டுல வந்து மனைவி கேட்குது. அத பாவிகளா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு அவனை பாவியா எண்ணி இது எண்ணி என் கணவருக்கு 2 பேரும் சேர்த்து மாற்றி கண்ண பண்ணும். இந்த துயப்படும் உணவும் எதிர்க்கும் வெறுப்பும் அதே உணர்வு மீண்டும் அவனை பார்த்து வெறுக்கக்கூடிய சக்தி இங்க வரும். அப்புறம் மனைவி இங்கே கவலைப்பட்டு சிந்தனை இங்க போச்சு. அப்ப இப்படித்தான் நம்ம வாழ்றோமே தவிர நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல என் மனைவிக்கு அந்த சக்தி. வெளியில எங்க போனாலும் மகிழ்ச்சி நான் சக்தி என் கணவர் பெற வேண்டும் அவங்க என்ன நினைப்போம். வெளியில எங்க போனாலும் மனைவி அருள் உறுதுணையா இருக்கணும். நான் இந்த காரியத்துக்கு போறேன், நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, நல்லதா இருக்கேன். யாராவது சொல்லிட்டு போறோமா? இதை வினையாக்கி அருளின் உனக்குள் எப்படி பெருக்கணும் தத்துவத்தை வச்சிருக்கிறோம். யாராவது நம்ம மதிக்கிறோம். நான் காலையில் எந்திரிச்சு பாடமா வச்சிடறோம். எடுத்துக்கொண்டு இருப்ப நம்ம எப்படி வாழணும்? இதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டுல இருந்து வெளியில போனாலும் அந்த காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு என் மனைவி கிடைக்கணும், என் குழந்தை கிடைக்கணும், யாராவது என் தொழில இருக்கிறவங்களுக்கும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரும் கிடைக்கணும். அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். என்ன
ஆரோக்கியம் இருக்குமா இல்லையா? அந்த பொருளை எடுத்துக்கொண்டு இது பயன்படுத்துற குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் சொன்னா இது பட்டவன வேலை செய்யணும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நீங்க வேற ஒண்ணும் வேண்டியல. நீங்க வீட்டுல இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி முச்சந்தி மண்ணை எடுத்துட்டு போயிடுறாங்க. அது அந்த முச்சந்தி மண்ணை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த முச்சந்தி மிளகாய வச்சு என்ன அந்த மண்ணையை வச்சு அதை சுற்றி அடுப்புல போடுங்க. மிளகாய்க்கு நெறி வருதான்னு பாருங்க. நம் உடல்ல அந்த கார உணர்வு இருந்தா நம் உடல்ல கார குழந்தைகள் இருக்கிறோம். அப்ப நாம பட்ட கார உணர்வு தன்மை இருக்கக்கூடிய சக்தி வருது. இதே மாதிரிதான் நாம வீட்டுல கோலம் போட சொல்றது குழந்தைய பெண்களுக்கு இதுதான். அந்த கோலம் போடும் புள்ளி வச்சு குடும்பம் ஒன்று சேர்த்து வரணும், எங்க குடும்பத்துக்கு வரவங்க நல்லதா இருக்கணும். இந்த எண்ணி இந்த பெண்கள் இங்க உற்று பார்த்து இந்த உணர்வின் தன்மை பதிவாகும். மேக்னெட் அதையும் உண்டு இதுலயும் உண்டு. இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை காட்டி வீட்டுக்குள்ள போட்டு அதன் உயர்ந்த எண்ணங்களை எண்ணி குடும்பத்தில் அருஞானம் பெருகணும், அறுவடை பெறணும். நீங்க எதை இதெல்லாம் நல்லது நினைக்க கோலத்தை போட்டுப்பாரு கொஞ்சம் உணர்வு வரும். அப்ப அது நமக்குள் பதிவாது நடந்து வரும்போது நினைவாரு. ஒருத்தவங்க வீட்டுல உட்காந்துங்க எனக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்க. இந்த வீட்டுல உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற கஷ்டமெல்லாம் சொல்றாங்க. பூமி கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல அந்த இடத்துல பதிவாயிடும். இவங்க உடல்ல 2 பேரும் பதிவாயிடும். அந்த டாபிக் வேற ஒண்ணும் வேண்டியல. அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்த உடனே அந்த வாசனை ஆயிடுச்சு. இவங்க அறியாமலே ஏதோ சங்கடமா இருக்குன்னு வேற எங்க இருக்கு அந்த கவலையா பேசணுமே அந்த இடத்துல உட்காருவாங்க. ஒருத்தரை பத்தி குறை பேசி நடைகளை பேசிட்டே போறாங்க. அந்த பாதை விட்டு நடந்து போக மாட்டாங்க. அங்க ஏதாவது நிக்கிறதுக்கு ஏதோ ஒட்டி அந்த பாலங்கள் இருக்கல அவங்க உட்கார்ந்து ஊர்பட்ட குறையெல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க போன இந்த குறைகள் வரும். ஆனா அந்த நினைவு வரும். இதை எடுத்து வீட்டுக்குள்ள வந்தா இதெல்லாம் வரும். ஏன்னா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் நமக்குள்ள எப்படி உருமாறும், நம்ம அறியாம எப்படி சுச்சவர்கள் நடக்கும். இதை எப்படி நீங்க வாழ வேணுங்கிறத நம்ம சொல்றோம், அனுபவித்து சொல்றேன், நான் புத்தகத்துல படிச்சு சொல்றேன். ஏன்னா எல்லா வகையும் குருநாதர் அருள் வழிப்படி இந்த இந்தியா முழுக்க சுற்றி எமயமலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லாம் தெரிந்து கொண்டு இருப்பாரு. ஒரு மனிதன் தப்பு செய்யாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் நம்ம குற்ற வழக்கு, சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் நோயாளியாக்கு, சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் குடும்பத்தில் கடும் கஷ்டங்கள் வருது. இதுல இருந்து மீறதுக்கு என்ன வருதுன்னா அது கோயில வச்சு என்னமோ சொல்றேன். அதை விட்டு காசு கொடுத்து போட்டு திருப்பி உண்டியில கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து இங்கிருந்து வரம் கேட்கிறவங்களா இருக்கிறோங்க. ஐயா ஐயப்பன் நின்று போறான்னு அங்க காசு போட்டு வந்துடும் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி முறைகளைத்தான் நம்ம கடைபிடிக்கிறோம். இயற்கை உண்மையை நாம இருந்தா நமக்குள் என்ன செய்யணும் அது உயர். ஆனா இந்த காலையில இருக்கும்படி செய்யறாங்க. அதுதான் நாம என்ன செய்யறோம், இந்த இயற்கை உண்மையை பதிவு செய்யறோம். நீங்க உங்ககிட்ட தான் இருக்கு. திட்டம்னா என்ன உடனே எப்படி குறையாது இந்த தியானங்கிறது. காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த திருவணிக்கு திறக்கும் சேர்றது நீ நான் தரணும் என்னோட முழுக்கும் குளிக்க வேண்டாம். நீங்க குளிச்சுட்டு மறுபடியும் சட்டையை போட்டு பாருங்க, அது குளிச்ச வேர்வை வெளியில வரும். அந்த சட்டை 2வது மோந்து பாருங்க நாத்தாடிக்கு. நீங்க இதே மாதிரி படுத்திருந்து தியானத்தில் இருந்துட்டு அதே உணர்வு 10 மணி உங்க நினைவு முழிச்சு வந்தாலும் கூட நினைவங்க செலுத்துங்க. அது மேல் படுத்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு சட்டையை மோந்து பாருங்க, நல்லா வாசனை. உங்க உணர்வின் தன் மனம் தீமையை எடுத்து இந்த உணர்வு நம்ம சட்டையில போறோம் சொல்லு. இப்ப நீங்க சாயங்கால உணர்வு இங்க போட்டிருக்கிறீங்க. அதுல எத்தகைய விஷயத்தின் கெமிக்கலை கலந்தானோ அந்த கெமிக்கல் உணர்வு ஆவியாக போகும். அதன் உணர்வு ஆழப்பதிவு மேக்னெட் இங்க உண்டு. அப்ப நீங்க சட்டை போட்டு காத்துல இருந்து இயக்க உங்களுடைய காந்த பொருள் எடுத்துண்டு அந்த ஆன்மாவை இங்க இருக்கு. நீ கலர் சட்டை தகுந்த மாதிரி உங்க மனமும் இருக்கு. ஒரு வெள்ளை சட்டை பாருங்க தூய்மையா இருக்கு. ஒரு அரிசட்டை போடணும் அந்த உணர்வு வந்து என்ன செய்யும், நம் சிந்தனை பெறும். ஆனா அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள வரும்போது அதன் உணர்வை மாற்றும். இயற்கை சில நீர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றார். ஆனா விஞ்ஞானி அன்றே சொன்னான், யாரும் கேட்கல. நாம சொன்ன எத்தனை பேர் எதுக்கு ரொம்ப கஷ்டம், திடீர்னு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சாமி சொல்றது நல்லா இருக்கு, என்னால கடைபிடிக்க முடியும் ஒரே சொல்லுங்க. பதிசீரியில் எடுக்கணும் முயற்சி எடுத்தால் என்ன செய்யும், அதனால உங்களை காக்க உங்க எண்ணம் தான் எதை எதையும் அடைத்தால் கேட்க முடியும். கீழில நீ எதை எண்ணி இருந்தாய் அதுவாகின்ற ஒருத்தன் நான் உதைக்கும் நினைக்கிறேன், கண்ணில் என்ன வேணும் அவனை பார்த்த உடனே அவனை உதைக்கும் உணர்வுதான் சொல்லுது. ஒருத்தன் நல்லவனா தட்டா இருந்தாலும் கூட அவனுக்கு எடுத்து சரி இந்த மாதிரி செய்யப்பான்னு சொல்றோம். இப்ப நினைத்த உணர்வு உயிருக்கு வந்து உணர்வின் தன்னை எண்ணமாகி உணர்வு செயலாக நாம செயல் இயக்கத்துக்கு கொண்டு போய் அதான் நம்முடைய காலி தோப்புக்கு தெளிவா கொடுக்குறாங்க. அதனால நீங்க எல்லாம் இதை நீங்க வெளிப்படுத்தி
நீங்க அருஞானத்தை நீங்க பெருக்கிறதுக்கு காலையில் இருந்து துருவ நட்சத்திரத்தை பெறதுக்கு காலையிலேயே திருநாட்சி என் கடை நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், நல்ல ஒழுக்கமா இருக்கணும், ஞாபக சக்தி வரணும், ஞான சக்தி வரணும் அப்படின்னு நீங்க இதே மாதிரி கருவில் இருக்கப்படும் ஞாபக சக்தி வரணும், ஞான சக்தி வரணும் அப்படின்னு நீங்க இதே மாதிரி கருவில் இருக்கப்படும் ஏதாவது குறைபாடு இருந்தா அதே தாய் மீண்டும் எண்ணி துருவ நட்சத்திரம் கண்ணை பார்த்து அவனுக்கு சிந்தித்து செயல்படும் தந்த வேண்டும். அதே மாதிரி வரப்போகும்போது மூல வளர்ச்சி இதெல்லாம் தாய் கருவில் இருக்கப்படும் வேதனை கொண்டு சூழ்நிலை கேட்டா மூல வளர்ச்சி கருவில் இருக்கும்போது வரும். இது தாய் நாள் இருக்கும் பூர்வ புண்ணியம். கருவில் இருக்கும்போது இல்லைங்க ஒரு காக்கா வலிக்குள்ள தாய் கர்ப்பிணி நகர்ந்தா அது கருவில் காக்கா வலிக்கும் கருவிலே வரும். பிறந்த ஒரு பாடல் வரும். இந்த சக்கரை சத்து உள்ள பார்த்து இப்படி ஆய்ப்பிச்சு அந்த குழந்தை சக்கரை சத்து நிறைய பேர். அதனால இதை போன்ற நிலையிலிருந்து காலையில் அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் இருக்கணும். என் குழந்தைகள் ஞான குழந்தையா வரணும், என் விவசாயம் எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம பொருள் வாய்ப்பு வரும் குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன நீங்க அதுவும் ஆயிடும். அப்ப அந்த உணவின் தன்மை வரும், ஒரு தெளிவாயிடும். ஆக வரக்கூடிய உணவு இங்க வளர்த்துட்டு வந்து நினைச்சோம் முந்தைய நிலையை மாற்றி இந்திய நிலை மாறும். அதுக்குதான் நான் இப்ப சொல்றோம். அதனால இதை நீங்க சரி பண்ணீங்க, அடுத்து நீங்க தியானத்தை சரிங்களா? அந்த நேரம் உங்களுக்கு தியானத்துக்கு கொண்டு போயிட்டேன். உணவின் தன்மை எடுத்துங்க. அந்த நம்பிக்கை முழுமையா வரணும் இல்லையா? கிருஷ்ணோட என்ன அதே கோபம் வருது. அந்த கோபம் வந்து பிள்ளை வந்து அப்பா வந்து சீப்போ அப்படின்னு உதைக்கிறோம். சரக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டோமோ நீ திட்டினானே அப்படின்னு அந்த வேகமான உணர்வு எடுத்துட்டு இருந்தோம்னா அடுத்து 2 தான் பையன் நீங்க அந்த மாதிரி கேட்கறது. இவன் மேல விருப்பம் நீ என்ன சொல்லலான்னு தெரியாம சண்டை. இப்ப எது கேட்குது? அதனால இதை நீங்க உங்களுக்கு நம்பணும். நீங்க எதை எந்தங்களோ அந்த உயிர் அது கேட்கு. ஆக உயிரை மதிக்கணும். அதுக்குதான் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் காட்டும். நாம் என்ன செய்யும் உயர்ந்த உணர்வு எடுத்தோம்னா இந்த உயிரிலே படுது. அந்த உணர்வு நம்ம உணவு ரத்தத்துல கிடக்கு. நம்ம உணவுல நல்ல அணுக்கள் இருக்கு. ஆக நாம் அபிஷேகம் சிலைக்கல்ல. நாம் உயர்ந்த உணர்வை எடுக்கும்போது இங்க பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் நம்ம எடுக்கணும் இருக்குன்னு அபிஷேகத்தை போட்பாங்க. அது நம்ம அபிஷேகம் உணர்ந்தது இதெல்லாம் சொல்லி அறிவிட்டு இருக்கோம். நாம தப்புதான் செய்யணும். கோயிலை மதிக்கிறது நாம் திரும்பி வாழத்தான் கோயிலை காட்டணும். இன்னைக்கு நான் பால் அபிஷேகத்தை நீ செய்வா உனக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க. பாலை வாங்கி அபிஷேகம் செய்வாங்க. இத்தனை உனக்கு அபிஷேகம் இதை ஏண்டாயிரம் குடும்பத்தை சோதிக்கிறேன். என் பையன் எனக்கு திட்டான் கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கன்னா நீ எத்தனை நாளைக்கு எனக்கு சோதிக்கப்பா கோயில கும்பிடுவோம். இது அபிஷேகம் பண்றோம். சிலைக்கு பால் அபிஷேகம் பண்றோம். நான் உயிருக்கு வேதனை உள்ள விஷயத்தின் நன்மை அபிஷேகம் பண்றோம். தத்துவ ஞானிகள் கொடுத்த முறையை நான் கையாளு. ஏமாத்து கொலைக்கிறவங்களுக்கு அதை செய்யணும் அது கொடுப்பா அது கொடுத்தாலும் ஆசை கொடுக்கணும். வேற என்ன கையாம கையாசை கொடுக்க அதே உணர்வு பெருது என்னன்னா யார் மேல பற்றுறது அங்க போகும். எனக்கு துறஞ்சுதான் அவங்களுக்கு கையாம இதுதான் நம்ம நீங்க ஆசையை ஊட்டிட்டாங்க. வீட்டு வந்து ஞானத்துல வரைக்கும் உட்காரம் புசத்தை எடுத்து தருங்க. ஞானத்தை எடுத்து தருங்க. ஞான புசத்தை எடுத்து தருங்க. இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லும் போதெல்லாம் நமது உயிர் ஓய் என்று இயக்குது. நாம் எதை எல்லாம் என்றமோ அது உருவாக்கி நம் உடலாகும். நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் நம் உயிரை உருவாக இருக்கும். அதனால ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லும் போதெல்லாம் உங்க உயிரை நினைவு. யாரோ சொல்றாரு ஏன் குருநாதர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உங்க உடலுக்குள் இருக்கும் அனைத்தும் உங்க உயிரை நீங்க எண்ணியதெல்லாம் ஓய்ந்து எப்படி இயங்குது உங்க உயிர். அதே போல எண்ணி உடல் அது இயக்குது. அதனால அம்மா அப்பாவால மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அறுவடை காட்டிய அறுவடை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்குகிறோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா
இதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு போனாலும் கஷ்டம் என்ன விடாதீங்க. கூட்டு யாரும் சேர்த்து குடும்பத்தை மகிழ்ச்சி குடும்ப தொழில் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா ஞானம் வளர்ந்து இந்த அலைகளை பரப்பணும்னா எல்லாருக்காகவே கேட்குது. இது அடிக்கடி இந்த மாதிரி வச்சோம்னா சிரமங்களை நீக்கக்கூடிய சக்தி நீங்க செய்திருப்பாங்க. அனுபவம் உங்களுக்கு ஏன்னா அதாவது வந்து காசை கொடுத்து இங்க போய் அங்க போய் சேர்ந்தாலும் இங்க இருந்தே நான் எதையும் எண்ண முடியும். அதாவது இன்னைக்கு என்ன செய்யறான், திருப்பதி போனோம்னா நினைச்சான். திருப்பதிங்கிறது நமக்குள் உணர்வின் தன்மை 7 கொண்டவன் 6வது அறிவு கொண்டு நம்ம ஏற்றுறோம். அப்ப அந்த அவரை பெறும் மனதை தங்கமாக்கொண்டு மனதை பெறும் மனம் பெறும் மகிழ்ச்சி சக்தி பண்ணி இங்க இருந்தே எண்ணி அதை எடுக்கணும்.